ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ராணியை எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பல்லாக்கில் இருக்க ராணி அழகாக இருந்தால் தான் ப்ளவுஸே அழகாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சுற்றி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம். ஸ்டோன் ஒர்க் அண்டு பல்லாக்கில் வந்துட்டு மைக்ரோ பீட்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ராணிக்கு வந்துட்டு நான் சுற்றி நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அதை நான் எதை வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு கவர் பண்ணுறேன் அந்த ஏரியாவை ஃபுல்லாகவே. எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முனையும் அதாவது ஒவ்வொரு வளைவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வளைவு வர இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போட்டவோ கொஞ்சம் கோணி போட்டவோ அது ஃபுல் டிசைனுமே மோசமாகிறதுக்கு நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ப்பு இருக்குது. அதனால அதை நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அப்படியே அவுட்லைன் எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நீட்டாக அங்கே பார்த்தீங்களா, அந்த கை விரலுக்கு கூட நான் அப்படியே நீட்டாக வந்துட்டு நான் வரைஞ்சிருப்பேன். வரைஞ்சதை அப்படியே நான் சுகர் பீட்ஸை வச்சு அவுட்லைன் கொடுத்துருப்பேன். அந்த பொண்ணோட காலுமே ஸ்ட்ரக்சராக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணும். ஒவ்வொரு வளைவு நெளிவு சுழிவு எல்லாம் பார்த்து தான் வந்துட்டு நம்ம அவுட்லைன் போடும்போது போடணும். அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ நம்மளே ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போகிறோம். அது நம்மளோட ஷேப்புக்கு எப்படி இருக்கோ அப்படி ஸ்டிச் பண்ணி போட தானே அழகாக இருக்கும். அதை விட லூஸாக தொலைத்தலன்னு போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நமக்கு எந்த மாதிரி கட்டு வருமோ அந்த மாதிரி கட்டில் தான் தச்சு போடணும். அதே மாதிரி தான் ஒரு டிசைனுமே அதுக்கு எந்த மாதிரி வளைவு சுழி வருதோ அந்த மாதிரி பண்ணால் தான் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த பொண்ணோட கை மட்டும் இப்போ தனியாக தெரியுது பாருங்கள். கரெக்டாக அந்த முட்டியை பிடிச்சி உட்காந்துருக்க மாதிரி நீட்டாக அழகாக இருக்கா பார்க்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வளைவு சுழிவு நெளிவு பார்த்து தான் போடணும். திரும்ப திரும்ப என்னடா இவங்க இதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் ரொம்ப முக்கியமானதுனால தான் ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு அந்த பொண்ணோட ஷால் தோத்தி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முக்காடு போட்டுக்கலாம். அங்கேயுமே நான் வந்துட்டு எல்லாத்துலேயுமே சுற்றி வந்துட்டு நான் அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம மைக்ரோ பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ராணியை வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஃபேஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பல்லாக்கை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது சம்மந்தமான ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்துட்டு ஆரி கிளாஸ் வீடியோவும் எடுத்திருக்கோம். அதோட வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ ராணி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இல்லைனா மெயில் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தாராளமாக கிளியர் பண்ணித்தரேன். இப்போ அந்த ராணி டிசைன் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் இஸ் கம்ப்ளீட்டட். அந்த ஃபேஸ்லேருந்து கீழே வர அந்த ஒரு நிலை மட்டும்தான் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், ஃபினிஷிங் டச் கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ ஃபேஸுக்கு நான் ஒயிட் கலர் மைக்ரோ பீட்ஸ் அண்டு கண்ணுக்கு பிளாக் கலர் மைக்ரோ பீட்ஸ் அந்த ஒரு ஹேர் அண்ட் ட்ராப் மட்டும் வரைஞ்சிருக்கேன். அதுக்கும் நான் பிளாக் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் கவர் பண்ண போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி உள்ள டாட் டாட் கொடுத்துருக்கிறது ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க ஃபுல்லாக ஓவரால் ஒயிட்டாக கிளாஸியாக சூப்பராக தெரியும். அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராணியோட ட்ரெஸ் எல்லாமே க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த ஃபேஸ் கிட்ட வரும்போது ரொம்ப முக்கியமாக கவனமாக பண்ணணும். சிங்கிள் பிஞ்ச் பண்ணிங்கன்னா கூட வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த ஃபேஸ் கிட்ட வரும்போது எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பாதுகாப்பாக பண்ணணும். சரிங்களா? ரொம்ப கவனமாக பண்ணணும். அந்த மூக்குத்தி ஓட்டி இருக்கிறதுனால நான் மூக்குத்திக்கு இப்போ ஒரு ஸ்டோன் ஒர்க் கிளிக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அது பண்ணோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் குட்டி ஸ்டோன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த கண்ணுக்கு ஏன் ஒன்று ட்ராப் வச்சுருக்கேன்னா, அங்கே நான் பிளாக் கலர் மைக்ரோ பீட்ஸ் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் அது போட்டுருவேன். ஸோ மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட்டாக நிறையா சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு கும்மலாக அழகாக போடணும். அப்போ தான் நிறையா நல்லா ஒட்டும் அதில். சரிங்களா?
இந்த ஃபேஸ் எப்படி ரெடி பண்ணணும், ஃபேஸ்க்கு எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி கம் போடணும், எந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணணும், மைக்ரோ பிட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய டிப்ஸ் இருக்கும். ஃபேஸ்க்கு எந்த மாதிரி ஷேப்பு கொண்டு வரணும், ஒரு முகத்துக்கு வந்துட்டு எப்படி வடிவத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நிறையா டிப்ஸ் இருக்கும். ஸோ அது பார்க்காதவங்களுக்கு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த கண்ணு காஞ்சிட்ருக்க கேப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கங்கே நான் வந்துட்டு கம்மு போட்டாச்சு. இன்னெல்லாம் ஸ்டோனை வந்துட்டு ஒட்டுறதான் வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ கம்மு வந்துட்டு போடும்போது எக்ஸ்ட்ரா எங்கேயும் லீக் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரு ஸ்டோனுக்கு தேவையான அளவு தான் கம்மு போடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கம்மு உரையில் நிறையா போட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டிச் ஏதாச்சும் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட ஆரி நீடில் உள்ளே விட்டுட்டு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில சமயம் வந்துட்டு அந்த ஹோல் ஓட்டை வந்துட்டு பெருசாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது கம்மு வந்துட்டு கம்மியாக போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் வந்துட்டு எல்லாம் சுற்றி வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த சென்டர் ஆஃப் ஒன் லைனுக்கு மட்டும் க்ரீன் கலர் ஸ்டோன் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு அழகாக இருக்கும். எல்லாமே ஒயிட்டாக கொடுத்தாலும் நல்லா இருக்காது. அதனால இப்படி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் லைனுமே பார்த்திங்கன்னா நம்ம அளந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு ஒட்டணும். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒட்டிட்டோம்னா வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்து வந்துட்டு அளந்து பார்த்துட்டு ஒட்டணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுற்றி வந்துட்டு க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ராணியை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். அப்படி கவர் பண்ணிட்டோன்னா அவங்க ட்ரெஸ் ஃபுல்லாகவே முடித்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துரும். ஸோ ராணியை முடிச்சிட்டாவே நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஏன்னா மற்றது கூட குதிரைப்பாகனை ரெடி பண்ணுறதோ அந்த பிபி மனுஷனை ரெடி பண்ணுறதோ ரொம்ப சுலபம், ஈஸியான ஒன்று தான். பட் மற்றதான் ரொம்ப நமக்கு கஷ்டம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கூர்மையாகவும் நான் வந்துட்டு பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த காஞ்சிட்ருக்கனால நம்மளால் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ண முடியல. எப்போயுமே நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக கம் போட்டிங்கன்னா காய விட்டுருங்க. அப்போ தான் ஒரு கேப் கூட மிஸ் ஆகாமல் எல்லா இடத்துலையுமே கம் வந்துட்டு நல்லா ஒட்டியிருக்கும். அதனால் வந்துட்டு இப்போ அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் லைன் ஒட்டான்னு சொன்னேன்னு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணிடலாம். சரிங்களா? நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் லைன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதையுமே நான் அளந்து பார்த்துட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நான் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அது ஒட்ட முடியல. பார்த்தீங்களா எப்படிங்க தொங்கிட்டு இருக்குன்னு? அதனால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்களா அந்த கம் வந்துட்டு அகலம் பெருசாகிடுச்சு. ஸோ இதுதான் நான் திரும்ப சொல்லுது. அப்போ டக்குன்னு நம்ம ஒட்டணும். அந்த கம்மு காயறதுக்குள்ளே மற்ற பீஸ் எடுத்து வந்து ஒட்டணும். இல்லைனா நம்மளோட இது வந்துட்டு கொஞ்சம் அவுட்லுக் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான். ஸோ எதையுமே ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலுமே எனக்கு ஒரு மோட்டிவ்னஸ் தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஆரி நீடில் வச்சுட்டு ஷேப் கொண்டு வந்திருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட ட்ரெஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கேப் விடாமல் எல்லா இடத்துலையுமே க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம். எல்லாமே ஸ்டோன் ஒர்க் கவர் பண்ண முடியாது. என்னோடய சாரீ வந்து கோல்டன் வித் க்ரீன். அதனால் அது ரெண்டு தவிர மற்ற எதுவுமே என்னால் இதில் யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு க்ரீன் கலர் மைக்ரோ பீட்ஸ் வந்துட்டு நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாகவும் ஷேப்பாகவும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, டன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ராணி ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ராணியோட அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.